ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீடே கமகமன்னு மணக்கக்கூடிய மட்டன் குழம்பு ரெசிபி எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் அன்னாசிப்பூ எடுத்துருக்கிறேன். இதை இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பட்டை, சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இது கூட சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு இதை கொஞ்சம் லேசாக வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இது கூட சேர்த்து விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ கிட்ட மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை இது கூட சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியோடையே சேர்த்து இந்த மட்டனையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடயே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது காரம் இருக்காது. அடுத்ததாக இது கூட 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூளை நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ இது கூட நான் மட்டன் மசாலா சேர்த்துக்க போகிறேன். ஒரு 3 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்குறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா இருந்தால் கூட அதையும் இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். இல்லைனா கடையில் கூட வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கி தான் செய்கிறேன். மட்டன் மசாலா சேர்த்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இது மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை திக்காக தான் வைக்க போகிறேன்னா மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ அடுத்ததாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு உடனே நம்ம விசில் போட வேணாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ இந்த அளவு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுடலாம். குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க. இது ஒரு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/2 மூடி துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே ஒரு 3லேருந்து 4 முந்திரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட
1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம மட்டன் வெந்ததுக்கப்புறமா இதை லாஸ்ட்டாக ஊற்றிக்க வேண்டியதான். 5-6 விசில் வந்ததுக்கப்புறம் அந்த விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன்லாம் நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். லேசாக ஒரு முறை கலரி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்து விட்டுடலாம். தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு மேலே வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக எல்லாம் தூவி விட்டுட்டு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே அருமையான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.